ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய வடகை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார், காரக்குழம்புக்கெலாம் தாளித்து கொட்டி சமைக்கும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இது துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது உரிக்கிற ஈஸியான டிப்ஸையும் பார்க்கலாங்க. இது நல்லா மேலே இப்படி கட் பண்ணிவிட்டு கீழேயும் இதுமாரி கட் பண்ணிவிடுங்க. ஒரே சைடாக கட் பண்ணணும். ரெண்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இதுமாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா இப்படி கையால் கசக்குனீங்கனாலே தோலெல்லாம் பாதி வெங்காயத்துக்கு மேலே தோல் நல்லா உறிஞ்சி வந்துடும். வெங்காயம் உரிக்கிறதுக்கு அலுப்பு போட்டுக்கிட்டே நம்ம வெங்காயம் வடகம் செய்ய மாட்டோம். இதேமாரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெங்காயம் உரிச்சிடலாம். இதேமாரி வெங்காயத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ சின்ன வெங்காயத்தை மாரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா இதை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி இதுமாரி எடுத்த பிறகு இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். காலையில் காய வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயிலில் இருக்கணும். நான் வெயில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். நல்லா வெயிலில் வச்ச பிறகு வெங்காயம் காலைல வச்ச வெங்காயம் அன்றைக்கி நைட்டுங்க. இது நைட்டு இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். 3 முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கடுகு 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம். கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லைன்னா கூட சேர்த்துக்காதீங்க. துவையெல்லாம் அரைக்கும் போது கடலைப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 25 கிராம், 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. இது உருண்டை பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுவும் உருண்டை பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்துக்கிறோம். 50 கிராம் வெள்ளை உளுந்தை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சேர்த்துட்டு இதேமாரி நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்குங்க. சும்மா ஒரு சுற்றினா போதும். இது உளுந்து இப்படி அரைச்சி சேர்க்கும்போது உருண்டை உடஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக இப்படி லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலைல வெயிலில் காய வச்சுருக்கோம். நைட்டு இதுமாரி பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சாச்சு. மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கும். நல்லா இது போட்டிருக்க பருப்புலாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ 50 கிராம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கணும். மற்ற எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பூச்சி பிடிச்சிரும். விளக்கெண்ணெய் மட்டும்தான் உருண்டை பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால் விளக்கெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கணும். 50 ml விளக்கெண்ணெய் சேர்த்துங்க. இல்லை கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா இது எல்லாத்தையும் கையில் பிசைஞ்சு விட்டுருங்க. அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் போய் செக் பண்ணிக்கிங்க. கையில் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் விளக்கெண்ணெய் இப்படி தடவிக்கிட்டு நல்லா சின்ன உருண்டையாக பிடிங்க. அப்போ தான் வெயிலில் காய வைக்கிறதுக்கு நிறைய நாள் எடுத்துக்காது. பெரிய உருண்டையாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப நாள் வெயிலில் காய வைக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸு நீங்கள் உருட்டி வச்சாலே போதும். இதுவே உங்களுக்கு 7-8 நாள் காயறதுக்கு டைம் எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு ஒரு தட்டில் நல்லா கேப் விட்டு வைங்க. ஒட்டி வைக்க வேண்டாம். வெயிலில் சரியாக காயாது. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. இதேமாரி எல்லா உருண்டையும் நான் பிடிச்சிக்கிறேன். இதேமாரி எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்ச பிறகு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிங்க. மேலே 3 வரமிளகாய் வச்சுக்கிங்க. இது எதுக்குன்னா காக்காலம் உருண்டை கொத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த 3 வரமிளகாய் வச்சுருக்கிறேன். இதுமாதிரி நல்லா காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயிலில் காயிட்டோம். மறுநாள் காலையில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மறுநாள் காலையில் டே 2ன்னு வச்சுக்கிங்க. மறுநாள் காலையில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் விளக்கெண்ணெயை தடவிட்டு திருப்பி நல்லா இந்த உருண்டை உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் பருப்பெல்லாம் கீழே கொட்டாமல் நல்லா உருண்டை இன்னும் கொஞ்சம் இப்போ காஞ்ச பிறகு லூஸாக இருக்கும். நல்லா பிடிச்சிங்க இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். இதேமாரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெயிலில் காய வைக்கிறப்ப நல்லா விளக்கெண்ணெயை தொட்டுக்கிட்டு நல்லா நீங்கள் திருப்பி பிடிச்சிட்டு தான் காலையில் காய வைக்கும்போது செஞ்சுட்டு தான் வைக்கணும்.
அப்படியே நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் லூஸ் ஆகிடும், உருண்டை உடஞ்சிரும். அதனால் டெய்லியுமே நீங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி உருண்டையை நல்லா உருட்டிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வாங்க. உருண்டையை 7 to 8 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்ச பிறகு உருண்டையை எடுத்து நீங்கள் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள பருப்புலாம் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டால் தான் உருண்டை வந்து பூச்சி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வெளியிலேயே 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. இது உருண்டை வந்து பூச்சியே பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.